ஏமா அங்கே வா வண்ண நிலவே வா வஞ்சி கொடியே வா வசந்த மண்டபமே வா ஓடாத ரயிலே வா முருகாத தேனே வா 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 மின்விளக்கை அணைத்து விட்டு மன்னர் லீலையை தொடங்குவோம். என்னம்மா தலையில இருக்க பூவை தூக்கி கீழே வீசுற? ஓஹோ கட்லி நிறைய பூ இருக்கிறாள் பூ எனக்கு போறியா? குறும்பி அம்மா பாலங்க அங்க பாரு. என்ன நான் குடிக்க வேண்டிய பாலை பூட குடிச்சுக்கிட்டு இருக்கு? ஓ ஒரு வாயிலா ஜீவனாச்சும் குடிக்கட்டுமே ஒதுக்கியாமா? உன்னோட இலக்க சிந்தனை நான் பாராட்டேன். நீ ஒரு புதுமை பண்ணி இத பத்தி யாருமே சொல்லவே இல்லையே. சொன்னீங்க உனக்கு என்ன தைரியம் இருந்தா உங்க அப்பா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. எங்க அப்பா 1000 சொல்லுவாயா? உனக்கு எங்க போச்சு புத்தி? நாம கறிக்கட்ட மாதிரி இருக்கிறோமே, அந்த பொண்ணு செக்க செவல் இருக்கிறாளே, நாம படிக்காத முட்டாளாச்சே, அந்த பொண்ணு SSLC வரைக்கும் படிச்சவளாச்சே, ஒரு நாளாவது யோசனை பண்ணி பார்த்திருப்பியாயா? பொண்ணு கிடைச்சா பார்த்து உள்ள போந்துட்டியே, அது இருக்கட்டும். இந்த மூஞ்சியா ஒரு நாளாவது நீ கண்ணாடியில பார்த்திருப்பியாயா? இங்க பாரு, இங்க பாரு, இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் எப்படி ஒத்து போகும்? சுந்தரி நீ சிறப்பு தான் நான் கருப்பு தான் ஒத்துக்கிறேன். கருப்பு சிறப்பு சேர்ந்து இந்த நாட்டை ஆளலையா? செய்யலையா? நீ நானும் சேர்ந்து ஏன் இந்த வீட்டை ஆள முடியாது? இந்நேரம் உங்க அக்கா தனிக்கு 2 பேரும் வாழ்க்கை பயணத்தை தொடங்கிப்பாங்க. நம்மளும் மலமலன்னு ஆரம்பிச்சு ஸ்பீடா போய் அவங்கள ஓவர்டேக் பண்ணிடலாம். வா சுந்தரி வா கமான். சுந்தரி என்ன அவமானப்படுறேன்? வாடி வெளியா இப்ப வரையா இல்லையா? வெளியே
சம்பளம் ஒரு 30 ரூபா காசை சம்பாதிச்சு கொண்டாந்து கையில கொடுத்துட்டு அட்லீஸ்ட் ஒரு சமயக்காரன் முன்னால என்னைய சமைக்க சொல்லுவ, கூட்ட சொல்லுவ, துணி தைக்க சொல்லுவ. என்ன ஏய் ராஜமணி மெட்ராஸ் என்னடி